மலர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். வெளிநாட்டில் பெருந்தொகை சம்பளத்துடன் வேலை வாய்ப்பு வெளியான அறிவிப்பு. சிங்கப்பூர் போலீஸ் தந்திரோபாயங்களை பயன்படுத்தவுள்ள இலங்கையின் சிறப்பு அதிரடிப்படை. ஜனாதிபதி தேர்தலில் மக்களின் முடிவு தொடர்பாக ரணிலின் கணிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் 2 நாமல் ராஜபக்சக்கள் போட்டி. கட்டுப்பணம் செலுத்திய விக்ரமசிங்க. வடகொரியா ரஷ்யாவையும் மிஞ்சிய அமெரிக்காவின் பெரிய எதிரிகள். ட்ரம்ப் வெளிப்படை. இலங்கையர்கள் தொடர்பில் ஆய்வில் வெளியான முக்கிய தகவல். கனடாவின் தற்காலிக வெளிநாட்டு தொழிலாளர் திட்டத்தை சமகால அடிமைத்தனம் என விமர்சித்த ஐநா. ஒலிம்பிக்கில் பதக்கத்தை தவறவிட்ட வடகொரிய வீரர்கள். அந்நாட்டு அதிபரால் வழங்கப்படும் தண்டனை என்ன? இஸ்ரேலின் நிர்மாணத் துறையில் இலங்கையர்களுக்கு வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பங்களை மேலும் விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஆட்சேர்ப்புக்கான முன்னோடி பரீட்சைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இதுவரை 1500க்கும் அதிகமானோர் தொழில்களில் இணைந்து சம்பளம் பெறவுள்ளதாகவும் பரீட்சைகளுக்காக ஏற்கனவே பெருமளவானோர் வருகை தருவதாகவும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. அதன்படி கட்டுமான துறையில் 25 தொடக்கம் 44 வயதுக்குட்பட்ட அனுபவமுள்ள ஆண் தொழிலாளர்கள் பரீட்சைகளில் நேரடியாக பங்கு பெற்றும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த வேலைகள் தொடர்பான நேர்முக பரீட்சை ஆகஸ்ட் 15ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் மொரட்டுவ கட்டுப்பெத்தவில் உள்ள நைட்டா இன்ஸ்டிடியூட்டில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் போலீஸ் பயன்படுத்தும் தந்திரோபாயங்கள் மற்றும் உபகரணங்களை இலங்கையின் சிறப்பு அதிரடிப்படை பயன்படுத்தும் என்று சிங்கப்பூர் சட்ட அமைச்சர் காசி விஸ்வநாதன் சண்முகம் கொழும்பில் வைத்து தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொது பாதுகாப்பு சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சர் திரானலஸ் 2022 அக்டோபரில் சிங்கப்பூர் சென்றிருந்த போது சிங்கப்பூர் போலீசாரின் நடவடிக்கைகளில் ஆர்வம் காட்டியதாகவும் சண்முகம் கூறியுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற விசேட அதிரடிப்படையின் கட்டளைகளை கட்டிட திறப்பு விழாவில் கலந்து கொண்ட சிங்கப்பூர் அமைச்சர் இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளார். இலங்கையின் சிறப்பு அதிரடிப்படையினர் மற்றும் சிங்கப்பூர் போலீசார் குறிப்புகள் மற்றும் அனுபவங்களை பரிமாறிக்கொண்டு இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சிங்கப்பூரின் சிறப்பு நடவடிக்கை கட்டளைகளுக்கு ஏற்ப இலங்கையின் சிறப்பு அதிரடிப்படை நடவடிக்கைகளை கட்டளை மையம் ஒரு பகுதியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நாட்டில் சட்ட ஒழுங்கை நிலைநாட்ட பாடுபட்டதன் மூலம் 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கு இந்நாட்டு மக்கள் தமது வாக்குகளை பயன்படுத்த உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். போலீஸ் விசேட அதிரடிப்படையின் ஸ்ரீ ஜெயவர்தனபுர விசேட அதிரடிப்படை நடவடிக்கை மையத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் நேற்று கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி விக்ரமசிங்க இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட அனைத்து பாதுகாப்பு தரப்பு உறுப்பினர்களுக்கும் ஜனாதிபதி தனது நன்றியை தெரிவித்துள்ளார். அத்துடன் சட்ட ஒழுங்கை உறுதிப்படுத்தி நாட்டில் சுதந்திரமான தேர்தலுக்கு ஒத்துழைப்பு ஜனாதிபதி என்ற வகையில் தனதும் தேர்தல்கள் ஆணைக்குழு மற்றும் போலீஸ் திணைக்களம் ஆகிய தரப்பினரதும் பொறுப்பு என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ச என்ற பெயரை உடைய இருவேறு வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச இந்த தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்திருந்தார். இந்த நிலையில் மற்றுமொரு நாமல் ராஜபக்சவும் தேர்தலில் போட்டியிடுவதற்காக கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார். சமீப கட்சியின் சார்பில் நாமல் ராஜபக்ச என்பவருக்காக ஹேமந்த விக்ரமசிங்கவினால் ஜனாதிபதி தேர்தலுக்காக கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது. இதுவரையில் 36 வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் நோக்கில் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். வடகொரியா மற்றும் ரஷ்யாவை விட அமெரிக்காவுக்கு பெரிய எதிரிகள் இருந்ததாக அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் எலான் மஸ்குடன் எக்ஸ் தளத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். இதன்போது ஒரு மாதத்திற்கு முன்பு பென்சில்வேனியாவில் தனது பிரச்சாரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் மீது இடம்பெற்ற கொலை முயற்சி குறித்தும் விவரித்துள்ளார். இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிடும் கமலா ஹாரிஸ் போலியானவர் என்றும் அவர் திறமையற்றவர், அவருக்கு வாக்களித்தால் அமெரிக்காவின் வணிகத்துறை இல்லாமல் போய்விடும் எனவும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக கமலா ஹாரிஸ் எப்பொழுதும் இந்திய பாரம்பரியம் கொண்டவர் எனவும் தம்மை ஒரு கருப்பினத்தவராகவே அடையாளப்படுத்த விரும்புவதாகவும் கூறி
மீண்டும் அவர் மீதான தமது இனவெறி தாக்குதலை வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் சுமார் ஒரு வருடத்திற்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் எக்ஸ் தளத்திற்கு மீண்டும் திரும்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த ஒரு தசாப்த கால பகுதியில் ஒருவர் தனது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு தேவையான பணத்தின் பெறுமதி 3 மடங்காக உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயமானது தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களத்தின் அண்மைய தரவுகளின் அடிப்படையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 2012 தொடக்கம் 2013 காலப்பகுதியில் ஒருவர் தனது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு 5223 ரூபாய் போதுமானது என மதிப்பிடப்பட்டிருந்தது. இருப்பினும் இவ்வாண்டு ஜனவரி மாதம் அப்பெறுமதியானது 18,350 ரூபாவாக உயர்வடைந்துள்ளதுடன் 2013 5223 ரூபாவாக காணப்பட்டு இப்பெறுமதி 2016 6,117 ரூபாவாக அதிகரித்ததுடன் 2019 6,966 ரூபாவாக மேலும் உயர்வடைந்தது. ஐக்கிய நாடுகள் சபை கனடாவின் தற்காலிக தொழிலாளர் திட்டத்தை நவீன அடிமைத்தனத்தின் ஓர் உருவம் என்று சாடியுள்ளனர். ஐநாவின் சிறப்பு அறிக்கையாளர் டொமோயா ஒபேகடா தனது ஆய்வின் இறுதி அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். கனடாவில் வெளிநாட்டு தொழிலாளர்களை தற்காலிகமாக வேலைக்கு சேர்க்கும் திட்டம் நீண்ட காலமாக விவசாயத்துறையில் முதலில் இருந்து பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது குறைந்த சம்பள தொழிலாளர்கள் இந்த திட்டத்தின் கீழ் அதிகமாக அனுமதிக்கப்படுவதால் இது புதிய விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளது. 2024 ஆண்டின் முதல் காலாண்டில் குறைந்த சம்பள திட்டத்தின் கீழ் 28,730 பேரை அரசு அனுமதித்துள்ளது. இது 2023 ஆண்டில் இருந்ததை விட 25% அதிகமாகும். மேலும் இது 2016 ஆண்டிலிருந்து பதிவான மிக உயர்ந்த காலாண்டு எண்ணிக்கையாகும். 2016 ரியோ ஒலிம்பிக்கில் வடகொரியா வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். வடகொரியாவில் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்றால் அதற்கு வித்தியாசமான மரியாதையும் வெற்றி பெறாவிட்டால் தவறாக நடத்தப்படுவதும் வழக்கம். 2012 லண்டன் விளையாட்டுப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற விளையாட்டு வீரர்கள் பியாங்காங்கிற்கு திரும்பிய பிறகு அவர்களை வரவேற்று கிம் ஜாங்குடன் ஆற்றங்கரையில் விளையாட்டு வீரர்களுக்கு ஆடம்பரமான அடுக்குமாடி குடியிருப்புகளை வழங்கினார். அது மட்டுமின்றி அவர்களுக்கு வீடுகள், கார்கள் போன்ற பரிசுகளும் வழங்கப்பட்டன. பதக்கங்களை வெல்ல தவறிய விளையாட்டு வீரர்கள் வேறு அனுபவங்களை பெறுவதாக கூறப்படுகிறது. கொரியா டைம்ஸ் மற்றும் திசன் போன்ற பல ஊடக நிறுவனங்களின் அறிக்கைகளின்படி ரியோ ஒலிம்பிக்கில் இலக்கை அடையாததால் அவர்கள் தரம் குறைந்த வீடுகளில் வசிக்கும்படி கூறப்பட்டது. மேலும் சிலர் நிலக்கரி சுரங்கங்களில் சில நாட்கள் வேலைக்கு அனுப்பப்பட்டனர். இந்த ஆண்டு என்ன மாதிரியான தண்டனை வழங்கும் என்பது குறித்து தெரிந்து கொள்ள சற்றேனும் பொறுத்திருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது.